கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கேரளா மாநிலத்தில் எர்ணாகுளத்துக்கு பக்கத்தில் ஒரு இரும்பனம் பெட்ரோல் நிலையத்திலிருந்து தெருவில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்குக்கு பெட்ரோல் நிரப்புவதற்காக எரிபொருள் நிரம்பிய ஒரு டேங்கர் லாரி ஒன்று அந்த வழியாக வந்துகிட்டு இருக்குது. அப்போ அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா டிராபிக் போலீஸ் எல்லா வாகனங்களையும் சோதனை இட்டுட்டு இருக்காங்க. ஸோ வர்ற வண்டி எல்லாத்தையும் டிரைவிங் லைசன்ஸ், ஆர்சி புக்கு ஏதாவது கடத்தலாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த கனரக வாகனம் ஒன்று பாத்தீங்கன்னா அந்த வழியா கிராஸ் ஆகுது. அதை ஒரு போலீஸ் அதிகாரி ஒருத்தர் கவனிச்சிடுறாரு. அதுல ஒரு சின்ன பொண்ணு டிரைவிங் பண்ணிட்டு வந்துடுறத பாத்துடுறாரு. இப்போ மேலதிகாரிகிட்ட போயிட்டு ஐயா அங்க ஒரு வாகனம் கடந்து போகுது பாருங்க, அந்த வாகனத்துல ஒரு சின்ன பொண்ணு டிரைவிங் செஞ்சுட்டு போகுது அப்படின்றாங்க. அது எவ்வளவு பெரிய கனரக வாகனம், அந்த டேங்கர் லாரியை ஓட்டுறதுக்கு எவ்வளவு பெரிய ஆள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீ என்னன்னா சின்ன பொண்ணு ஓட்டுறான்னு சொல்ற, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. ஐயா நான் சொல்றது உண்மையா, நீங்க என்ன செக் பண்ணி பாருங்க, அந்த வண்டியை சேஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காவல் அதிகாரி என்ன சொல்றாருன்னா, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்றாரு. உடனே அந்த காவல் அதிகாரி 2 பேர் பாத்தீங்கன்னா அந்த வண்டியை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. அந்த வண்டி பாத்தீங்கன்னா இவங்களை கவனிக்கவே இல்லை, போயிட்டே தான் இருக்குது. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரை பண்ணி அந்த வண்டியை சீக்கிரம் தான் புடியா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கிட்ட நெருங்குறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா மிரர்ல ஒரு சின்ன பொண்ணு ஓட்டுற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. உடனே நீ சொன்னது உண்மைதான், இந்த சின்ன பொண்ணு தான் ஓட்டுது போல அப்படின்னு சொல்றாங்க. டிரைவர் நீங்க எப்படியாவது அந்த வண்டியை ட்ரெஸ் பண்ணி பிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாவே மூவ் பண்ணி ஒரு கடத்துல பாத்தீங்கன்னா அவங்க போய் முன்னாடி நிப்பாட்டிடுறாங்க. அந்த டேங்கர் லாரியை கை காட்டி வழிமறிக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இறங்கி வருது. அதுவும் சின்ன பொண்ணு தான், கிட்டத்தட்ட ஒரு 23-24 வயசு தான் வரும். என்னடா அது சின்ன பொண்ணு தான் இறங்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வசமா மாட்டிடும், இன்னைக்கு ஃபைனை போட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம், பெரிய கனரக வாகனத்தை ஓட்டியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல் அதிகாரி என்ன சொல்றாருன்னா, இறங்குமா கீழே அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா தைரியமா கீழே இறங்கி வருது. என்னமா இவ்வளவு பெரிய டேங்கர் லாரியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க, டிரைவிங் லைசன்ஸ், ஆர்சி புக்கு எல்லாத்தையும் எடுத்து காமிமா அப்படின்னு சொல்றாரு. எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. உடனடியா பாத்தீங்கன்னா வண்டியில இருந்து டேங்கர் லாரியில இருந்து அந்த லைசன்ஸ், அதுக்கான பர்மிட், அப்புறம் ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு காமிக்குது. அதை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறாரு. என்னடா அது ஒரு 20-23 வயசு 24 வயசு தான் வரும் போல, இந்த பொண்ணுக்கு கனரக வாகனம் ஓட்டக்கூடிய டிரைவிங் லைசன்ஸே கொடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு பெரிய ஷாக்கிங் கொடுக்குது. என்ன அப்படின்னா, அந்த பெட்ரோல் நிலையத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இந்த லாரியை இயக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாவே ஐடி கார்டே கொடுத்திருக்காங்க. அதையும் பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டுறாரு. இவ்வளவு பெரிய வண்டியை எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம ஒரு பெண்ணுகிட்ட கொடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்தையும் ஒரிஜினலான்னு சொல்லி செக் பண்ணலங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவங்களும் செக் பண்ணிடுறாங்க, அது எல்லாமே ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. உடனடியா பாத்தீங்கன்னா நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பெண்ணை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்றாங்க. அந்த பெண்ணு யாரு அப்படின்னா, வெறும் 24 வயசான டெலிஷா அப்படின்ற ஒரு பெண் தான். கேரள மாநிலம் திருச்சூரை அடுத்துள்ள கண்டஷன் கடுவு அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த டெலிஷா அப்படின்ற 24 வயது பெண் ஒருத்தங்க இந்த டேங்கர் லாரியை டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த பெண் பாத்தீங்கன்னா டேங்கர் லாரியை ஓட்டுற அளவுக்கு எப்படி இவங்க ஓட்ட கத்துக்கிட்டாங்க அப்படின்ற வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்குது. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல, அதாவது 16 வயசுல டேங்கர் லாரியை ஓட்டணும்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட போய் கேட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு கூட பிறந்தவங்க 2 பேரு. இவங்க தான் கடைசி. டெலிஷா தான் பாத்தீங்கன்னா கடைசி பொண்ணு. ஆனா தன்னுடைய அப்பாவை ரொம்பவும் பிடிக்கும். தான் அப்பா செய்யற அந்த தொழில எப்பயுமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்றதால தானும் ஒரு டேங்கர் லாரி டிரைவரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 16 வயசுலயே போய் கேட்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, வேண்டாமா உனக்கு இந்த தொழிலெல்லாம் வேண்டாம், நீ நல்லா படிச்சு ஃபேனுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு வேலை செய்யற ஏதாவது ஒண்ணு பாரு அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா எனக்கு விருப்பமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எடுத்த உடனே எல்லாம் டேங்கர் லாரியை நீ ஓட்டிட முடியாது, அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குதுமா அப்படின்னு சொல்றாங்க. ஹெவி லைசன்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் உனக்கு இன்னும் பைக்கே ஓட்ட தெரியல, கியர் இல்லாத வண்டி, கியர் இருக்கிற வண்டி, அப்புறம் காரு, அதாவது 4 வீலர், அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா டேங்கர் லாரி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா சரி நம்ம எப்படியாவது அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா அதுக்காக நான் படிப்புலாம் கோட்டை விட்டுற மாட்டேன், நான் கண்டிப்பா படிப்பேன்பா அப்படின்னு சொல்லிட்டு படிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதோட சேர்ந்து தான் கூட படிக்கிற ஒரு சக மாணவி கிட்ட பைக் கடனா கேட்டு எனக்கு ஓட்ட கத்து கொடுக்குறியான்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா இந்த மாணவிய தனியா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆள் இல்லாத நடமாட்டம் உள்ள பகுதியில
வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிஷா பைக் ஓட்ட கற்றுக்கிறாங்க. அப்படியே வந்து மாறி டூ வீலரில் வந்து கியர் மாடல் பைக்கையும் வந்து அப்படியே ஓட்ட கற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கியர் மாடல் வண்டியும் வந்து ஓட்ட கற்றுறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தான் அப்பாவை வந்து கூப்பிட்டு, அப்பா நான் வந்து பைக் ஓட்ட கற்றுக்கிட்டேன், வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் ஒன்று ரெடி பண்ணிட்டு உடனே ஆள் இல்லாத பகுதிக்கு வந்து தான் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தன்னுடைய அப்பாவை பின்னாடி உட்கார வச்சுட்டு அந்த வண்டியை வந்து ஓட்டி காட்டியிருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது எதுவுமே இல்லாத வந்து எப்படி ஓட்ட கற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டாரு. அடுத்த நிமிஷமே இது எப்படிமா நீ ஓட்டின அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லி எல்லா வார்த்தையும் சொல்றாங்க டெலிஷா. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சரிம்மா நல்லதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்பா எனக்கு இன்னொரு ஆசை இருக்குது அப்படின்றாங்க. என்னப்பா என்ன ஆசை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லப்பா நான் ஏற்கனவே சொன்னல டேங்கர் லாரி ஓட்டணும்னு சொல்லிட்டு, நீங்க என்ன சொன்னீங்க பைக்கு கார்லாம் ஓட்டணும்னு சொன்னீங்களா, இப்போ நான் பைக் ஓட்ட கத்துக்கிட்டேன், கார் ஓட்டணும் அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, நீங்க தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது ஒரு நல்ல டிரைவிங் ஸ்கூலா வந்து ஓட்ட கத்து கொடுத்தா தான் வந்து கத்துக்க முடியும். பைக்குன்றது வேற ஈஸியா வந்து கத்துக்கலாம், பட் காருன்றது வந்து ரொம்ப ரிஸ்கியானது இல்லையா, அதனால வந்து டிரைவிங் லைசன்ஸ் உள்ள அந்த ஸ்கூல்ல தான் வந்து கத்துக்க முடியும், டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்து எனக்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி தன்னுடைய பொண்ணு ஆசைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டிரைவிங் ஸ்கூல்ல வந்து தன்னுடைய பொண்ணு டெலிஷாவை வந்து சேர்த்து விடுறாரு. அடுத்த நிமிஷமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிரைவிங் வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்லா வந்து காரும் ஓட்டவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 18 வயசு வந்து பூர்த்தி அடையுது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டிரைவிங் லைசன்ஸை வந்து ரெடி பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு 18 வயது பூர்த்தி அடைந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா பைக் லைசன்ஸ், கார் லைசன்ஸ், அதாவது 4 வீலர் வந்து கொடுத்துட்றாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஹெவி லைசன்ஸ் வாங்கினா மட்டும்தானே வந்து டேங்கர் லாரியை ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1 இயராவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அவங்க அப்பா. சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. சரி நம்ம படிப்புல முதல்ல கவனம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காமர்ஸ்ல வந்து அவங்க படிக்க ஆரம்பிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா சரி தான் பொண்ணுங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தான் பொண்ணுகிட்ட ஒரு ஐடியா சொல்றாரு. நீ வந்து கிளீனரா முதல்ல என் கூட வாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா படிச்சுட்டு இருக்கும்போதே, அதாவது வந்து அவங்க எம்காம் வந்து படிச்சுட்டு இருக்காங்க காமர்ஸ்ல. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து காலையில வந்து காலேஜ் போயிடுறேன்ப்பா, கிளாஸ் முடிச்சுட்டு மத்தியானம் அதுக்கு மேல நான் ஃப்ரீயா தான் இருப்பேன், அப்போ உங்க கூட வந்து டிரைவிங்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. அவரும் அதுக்கு தகுந்தாப்புல வந்து பிளான் போட்டு தன்னுடைய வந்து லாரியிலே வந்து ஒரு கிளீனரா வந்து சேர்த்துக்கிறாங்க. தன்னுடைய அப்பா கூட வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆள் இல்லாத நடமாட்டம், அதாவது வளைவு நெளிவு எதுவும் அதிகமா இல்லாத பகுதியா வந்து பார்த்து தன்னுடைய பொண்ணுகிட்ட வந்து டிரைவிங் வந்து கொடுக்குறாரு. கொஞ்சம் இப்படிதான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பின்னாடி போற வண்டி எல்லாத்தையுமே வந்து கரெக்டா பார்க்கணும். முன்னாடி வந்து டிரைவிங் ஸ்கூல்ல கத்துக்கிட்டது வேற, இப்போ ரியலா வந்து பிராக்டிஸ் பண்றது வேற, நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துக் கொடுக்குறாரு. ரொம்ப நல்லாவே வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க டெலிஷா. அதுக்கப்புறமா ஒரு வழியா வந்து டிரைவிங் வந்து ஓட்ட கத்துக்கிறாங்க. சரி இதுக்கப்புறம் வந்து தன் பொண்ணுக்கு வந்து நல்ல ஒரு ஹெவி லைசன்ஸா வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த ஹெவி லைசன்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ஒரு வருடங்கள் வந்து கடந்து போயிடுது. தன்னுடைய படிப்பையும் வந்து முடிச்சிடுறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அவங்க அப்பா சொல்றது என்ன அப்படின்னா, நீ வந்து மேற்கொண்டு படி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா எனக்கு வேண்டாம், நான் ஹெவி லைசன்ஸ் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் பிடிவாதம் பண்ணிடுறாங்க. வேற வழி இல்லாம வந்து தன்னுடைய பொண்ணோட வந்து ஆசையை வந்து நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து டெலிஷாவுடைய நிறைவேற்றத்துக்காக ஹெவி லைசன்ஸும் வந்து வாங்கிடுறாங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தன் பொண்ணை வந்து கூடவே வந்து தன்னுடைய பெட்ரோல் நிலையத்துக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அந்த எரிபொருள் நிலையத்துக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓனர்கிட்ட வந்து அறிமுகப்படுத்துறாரு. இவங்க தான் என் பொண்ணு, இவ்வளவு நாளா வந்து நான் கிளீனரா என் லாரியிலே வந்து வச்சுட்டு இருந்தேன், நல்லாவே வந்து டிரைவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ என்னதான் வந்து லைசன்ஸ் வாங்கி உங்க அப்பா கூட வந்து ஓட்டி இருந்தாலும் 1 மாசத்துக்கு வந்து நாங்க ட்ரைனிங் கொடுப்போம், அதுல வந்து நீ கரெக்டா வந்து ஓட்டிட்ட அப்படின்னா உன்னை நம்பி வந்து ஒரு லாரியே வந்து நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. அவங்க சில ரூட்டுகளை வந்து சொல்றாங்க, இந்த ரூட்ல வந்து நீ போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாசம் வந்து அவங்க நல்ல ட்ரைனிங் எடுத்துறாங்க. அதனால எந்த வித ஆக்சிடென்ட் எதுவுமே பண்ணாம அவங்க நல்லபடியா ஓட்டி முடிச்சிடுறாங்க. இந்த 1 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு பேர் கிடைக்கவுமே பெட்ரோல் நிலையத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பொண்ணுகிட்ட வந்து நம்ம பொறுப்பை ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த பொண்ணை வந்து அந்த கம்பெனிலேயே வந்து சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு ஐடி பேட்சையும் ரெடி பண்ணி இவங்களுக்கு இந்த வண்டி வந்து பர்மிட் போட்டு கொடுங்க, இவங்க தான் அந்த ரூட்ல வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி இதோட வந்து ரெடி பண்ணி கொடுக்கவும் டெலிஷா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூட்லயே தான் வந்து போயிட்டு இருக்காங்க.
தினமும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இரும்பனத்துல வந்து லாரியை எடுப்பாங்க. அதாவது வந்து அவங்களுடைய ஊர் வந்து பாத்தீங்கன்னா திருச்சூர். அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா இரும்பனம் பெட்ரோல் நிலையத்துக்கு வந்து போவாங்க. அங்கிருந்து வந்து அவங்க மலப்புறத்துக்கு வரைக்கும் வந்து போவாங்க. அது கிட்டத்தட்ட வந்து 300 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு நாளைக்கு அவங்க லாரியில உட்காந்தாங்க அப்படின்னா 300 கிலோமீட்டர் வந்து அவங்க தினமும் பயணிக்கிறாங்க. அப்படி பயணிக்கும் போதுதான் இந்த போலீஸ் டிராபிக்ல வந்து அவங்க வந்து தென்பட்டிருக்காங்க. அவங்க சின்ன பொண்ணா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கவும் இவங்க எல்லா எவிடன்ஸையும் வந்து ப்ரூஃபா வச்சிருக்கோம். இவங்களே பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டுறாங்க. ஒரு 24 வயசு பெண்மணி ஒருத்தங்க கனரக வாகனத்தை இயக்கக்கூடிய அளவுக்கு வந்து திறமையானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல ஓட்டுமா அப்படின்னு சொல்லி உடனே வந்து ஏற்றி விடுறாங்க லாரியில. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டி காட்டுறாங்க. அதை வந்து வீடியோ எடுத்து நாங்க உங்களை வந்து வைரலாக்கி உங்களை பெரிய ஆக்கி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து அந்த வீடியோவை தற்பொழுது சமூக வலைத்தளங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயமானது வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளத்துல பரவலா வந்து பேசப்பட்டு வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறது. ஒரு 24 வயசு பெண்மணி ஒருத்தங்க கனரக வாகனத்தை இயக்கக்கூடியது சாதாரணமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களை போடவும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. லைக்ஸ் வந்து குவிஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. அந்த பெண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் கூடவே வரும் பெல் ஐகானை செய்யவும்.